ஆன்மீக பூமியான நமது தமிழ்நாட்டில் எண்ணற்ற சித்தர்களும் மகான்களும் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். தங்களின் உடலால் மறைந்தாலும் என்றும் தங்களின் ஆன்மாவால் ஜீவசமாதி மூலமாக பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் சித்தர்கள் பலர் உண்டு. அந்த வரிசையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள ஆனைமலை வட்டம் வேட்டைக்காரன்புதூரில் வீற்றிருக்கும் ஒரு நடமாடும் தெய்வத்தை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அவர்தான் ஸ்ரீ அழுக்கு சித்தர் என்று அழைக்கப்படும் அழுக்கு சுவாமிகள். உலக மனிதர்களின் பார்வையில் அழுக்காக தெரிந்த ஒரு மகான் எப்படி லட்சக்கணக்கான பக்தர்களின் மன அழுக்கை போக்கினார்? அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் என்ன? வாருங்கள், இன்றைய வீடியோவில் வேட்டைக்காரன்புதூர் ஸ்ரீ அழுக்கு சித்தர் ஜீவசமாதியின் முழு வரலாற்றையும் அங்கு மறைந்திருக்கும் ஆன்மீக ரகசியங்களையும் மிக விரிவாக பார்ப்போம். இந்த அழுக்கு சுவாமிகள் கோயம்புத்தூரின் புனித மலையான வெள்ளியங்கிரி மலையிலிருந்து கீழே இறங்கி வந்ததாக வரலாற்று தரவுகள் கூறுகின்றன. கோவையின் பல பகுதிகளில் சுற்றித் திரிந்த இந்த மகான் இறுதியாக தேர்ந்தெடுத்த இடம்தான் பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள வேட்டைக்காரன்புதூர். இந்த கிராமத்தில் சுமார் 20 முதல் 30 ஆண்டுகள் தங்கி மக்களுக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார். அவர் யாரிடமும் அதிகமாக பேச மாட்டார். ஆனால் தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை அவர்கள் வாயை திறப்பதற்கு முன்பே அறிந்து தீர்த்து வைப்பார். தீராத நோய்களால் அவதிப்பட்டவர்கள், வியாபாரத்தில் நஷ்டமடைந்தவர்கள், மன அமைதி இல்லாதவர்கள் என யார் இவரை தேடி வந்தாலும் தன் கையில் இருக்கும் ஏதோ ஒரு பொருளை கொடுத்தோ அல்லது ஒரு பார்வையாலோ அவர்களின் நல்வாழ்வுக்கு வழிவகுத்தார். அவர் காட்டிய வழிகள் பலருக்கு ஆச்சரியத்தை ஊட்டின. அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அபூர்வ சக்திகள் படைத்த நவகண்ட யோகி என்பதை மக்கள் மெல்ல மெல்ல புரிந்து கொண்டனர். காலங்கள் உருண்டோடின. தான் இந்த உலகத்தை விட்டு பிரியும் காலம் நெருங்குவதை அந்த ஞானி முன்கூட்டியே அறிந்தார். அதுதான் 1919ஆம் ஆண்டு. தான் ஜீவசமாதி அடைவதற்கு சில நாட்களுக்கு முன்பு வேட்டைக்காரன்புதூரில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அவரே தேர்வு செய்தார். அங்கே ஒரு வன்னி மரக்கன்றை நட்டு வைத்தார். சுற்றியிருந்த பக்தர்களிடம், நான் மறைந்த பிறகு இந்த வன்னி மரத்திற்கு அருகில்தான் என்னை சமாதி வைக்க வேண்டும் என்று முன்கூட்டியே கட்டளையிட்டார். அவர் கூறியபடியே 1919ஆம் ஆண்டு மகாசமாதி நிலையை எய்தினார். பக்தர்கள் அவர் சொன்ன இடத்தில் அவருக்கு ஜீவசமாதி அமைத்தார்கள். இன்று அந்த ஜீவசமாதியின் மேல் ஒரு அழகான சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தினசரி பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. அந்த வன்னி மரம் இன்றும் அங்கே பிரம்மாண்டமாக வளர்ந்து நின்று பக்தர்களுக்கு ஆசி வழங்கி வருகிறது. அழுக்கு சித்தரின் மகிமை இத்தோடு முடிந்துவிடவில்லை. இவருக்கு பின் இவருடைய ஆன்மீக பாரம்பரியத்தை தொடர ஒரு உன்னதமான சீடர் உருவானார். அவர்தான் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ அப்பா பைத்திய சுவாமிகள். அழுக்கு சித்தரின் நேரடி அருளை பெற்ற இவர் குருவின் கட்டளைப்படி பல்வேறு இடங்களுக்கு சென்று ஜீவகாருண்ய பணிகளை செய்தார். இந்த வேட்டைக்காரன்புதூர் ஆலய வளாகத்திலேயே ஸ்ரீ அப்பா பைத்திய சுவாமிகளுக்கும் ஒரு தனி சன்னதி அமைந்துள்ளது. புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் இந்த அப்பா பைத்திய சுவாமிகளின் மற்றும் அழுக்கு சித்தரின் மிக தீவிரமான பக்தர் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அவர் இன்றும் அடிக்கடி இந்த ஆலயத்திற்கு வந்து குருவின் அருளை பெற்று செல்கிறார். அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள் என பலரும் தங்களின் வாழ்வின் உயர்வுக்கு இக்கோயிலே காரணம் என்று இன்றும் நம்புகிறார்கள். இன்று இந்த ஜீவசமாதிக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். இந்த ஆலயத்தின் மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் அது அன்னதானம். பசியோடு வரும் எந்த ஒரு உயிர்க்கும் இங்கே உணவு மறுக்கப்படுவதில்லை. அழுக்கு சித்தர் வாழ்ந்த காலத்திலேயே அன்னதானத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார். இங்கு வந்து மனமுருகி வேண்டி மக்களுக்கு இயன்ற உதவிகளை செய்யும் போது உங்களின் 7 ஜென்ம கர்ம வினைகளும் பித்ரு தோஷங்களும் நீங்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. குறிப்பாக வியாபாரத்தில் தடை உள்ளவர்கள் இக்கோயிலுக்கு வந்து வழிபட்டால் தொட்டதெல்லாம் துலங்கும் என்பது ஐதீகம். நேயர்களே, பொள்ளாச்சி மற்றும் ஆனைமலை பகுதிக்கு நீங்கள் எப்பொழுது சென்றாலும் வேட்டைக்காரன்புதூரில் வீற்றிருக்கும் இந்த அற்புத ஸ்ரீ அழுக்கு சித்தர் ஜீவசமாதிக்கு சென்று ஒரு 10 நிமிடம் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்து வாருங்கள். உங்கள் மனதில் இருக்கும் அத்தனை குழப்பங்களும் நீங்கி ஒரு புதிய நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள் பிறப்பதை உங்களால் உணர முடியும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன்.
சிவாய் நம. குருவே நமக. அலட்சிதரே போற்றியும். வணக்கம். என் பேர் கார்த்திபன். கோவை மாவட்டம் ஆனைமலை வட்டம் உடைவளம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அழுக்கு சித்தர் சுவாமிகளுடைய திருத்தலிருந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோங்க. பார்க்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் இந்த யூடியூப் சேனல்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேங்க. ஐயாவுடைய குரு பூஜை வந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் மிருகசீர நட்சத்திரத்தில் ஐயாவோட குரு பூஜை சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இந்த குரு பூஜையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு மேலே கலந்துக்குவாங்க. சாதுக்கள் எல்லாத்துக்குமே வந்து சிறப்பாக அன்னதானம், வஸ்திரதானம் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயா வந்து 1919 ஜீவசமாதி ஆனாருங்க. ஐயாவோட நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மிருகசீர நட்சத்திரத்திலும் சின்ன யாகங்கள் நடத்தி சிறப்பாக முறையில் அன்னதானம் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயா உட்காந்துருக்க ஆசனம் பார்த்தீங்கன்னா ராஜசிம்ம முத்திர ஆசனம். அதில் வந்து இவர் ஐயாவுக்குள்ளே வந்து 9 சித்தர்கள் அடக்கணும். ஐயாவுடைய வந்து இங்கே பிரார்த்தனைங்க மட்டும் வச்சா போதும், அன்பான பிரார்த்தனை மட்டும் வச்சாவே போதும். அந்த பிரார்த்தனைக்கு காணிக்கை செலுத்தணும் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஐயாவோட உட்காந்து தியானத்தில் ஒரு 10 நிமிஷம் யார் வேணாலும் உட்காந்து அமைதி அவர்கிட்ட உள்ளன்போட இருந்தீங்கன்னா அவருடைய கோரிக்கை எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்குது, நடத்திட்டும் இருக்கிறாருங்க. ஐயாவோட சிறப்பாக இருக்குது. நாங்களாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக அந்த அன்னதானம் கொடுத்துட்ருக்குறோங்க. நாங்களும் 5K கார்கேர் அந்த நிறுவனத்தினுடைய கார்த்திக் சார் அவருடைய ஒரு சப்போர்ட், முழு சப்போர்ட் அவரோட சப்போர்ட்டில் தான் இந்த அன்னதானத்தை வந்து பண்ணிட்டுருக்கோம். வேறு யார்கிட்டையும் இங்கேயும் வசூல் 10 ரூபா கூட இங்கே வசூல் பண்ணுறது இல்லைங்க. 3 ஆண்டு காலமாக ஐயா சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறார். அந்த அன்னதானத்தில் தினசரி 150 பேர்த்துக்கு அன்னதானம் கொடுத்துட்ருக்குறோம். அதே போல் பௌர்ணமி அமாவாசை தினங்களிலும் வந்து 500 பேர்த்துக்கும், குரு பூஜை தினத்தில் ஒரு 3000 பேர்த்துக்கும் அன்னதானம் கொடுத்துட்ருக்குறோங்க. இந்த அன்னதான சேவைக்கு வந்து எங்களை ஐயா பயன்படுத்துறதுக்கு குருவுக்கு கோடி சரணம் சொல்லணுங்க. இந்த அன்னதானம் இதோடு நிற்காமல் எங்களுடைய தலைமுறைக்கு பின்னாடியும் இது தொடர்ந்து நடக்கணும். அதுக்கான ஆணி வீரா எல்லாமே வந்து ஐயா எங்களுக்கு குருவாக இருந்து எங்களுக்கு வழிநடத்திட்டு இருக்கிறாரு. இந்த அன்னதானம் சிறப்பாகவும் சீரோடும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதுவரைக்கும் எந்த ஒரு இடைஞ்சலோ நிர்வாகத்தின் மூலியமாகவோ இல்லை கவர்மெண்ட் மூலியமாகவோ எந்த ஒரு தடுதலை இல்லாமல் சிறப்பான முறையில் நடந்துகிட்ருக்குது. அதனால் இந்த அன்னதானம் சிறப்பான முறையில் ஒவ்வொரு நாளும் 150 வந்து சந்தோஷமாக ஆத்மாத்மா வந்து அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. இதில் எங்களுக்கு ஆத்மாத்மான ஒரு திருப்தி. இந்த அன்னதானம் இதோடு நிற்காமல் எப்பொழுதும் எங்களுக்கு பின்னிட்ட காலத்திலும் இது தொடர்ந்து நடைபெறும். அதுக்கு எல்லாம் உள்ள குரு வந்து கூட இருந்து எங்களுக்கு அருள் அளிப்பார். இயற்கையும் 5 பஞ்சபூதங்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைத்தவருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நன்றி. நன்றி சார். நன்றி சார். அவங்களும் அந்த டீம் அப்படியே எடுத்துருக்காங்க. அன்னதானம் வந்து சீரோடு சிறப்பாக நடைபெறுது. இவங்களுடைய உடல் உழைப்பும் எங்களுக்கு மிக மிக உறுதுணையாக இருக்குதுங்க. இது எல்லாத்துடைய பங்கும் சேர்ந்து இந்த அன்னதானம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. இதே போல் இது இந்த அன்னதானத்தை வந்து சிறப்பான முறையில் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து இதுவரை நடக்க போகிறதுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய 5K கார் நிறுவனத்தினுடைய நிறுவன தலைவர் CEO மதிப்புக்கு மரியாதைக்குரிய கார்த்திக் ஜி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற பல ஆன்மீக ரகசியங்களையும் சித்தர்களின் வரலாற்றையும் தெரிந்து கொள்ள நமது கோல்ட் ஈகாக்ஸ் மீடியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அழுக்கு சித்தரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கச் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.